ஆ, நீதிமானுடைய வேர் கூட கனி கொடுக்கும். வேரில் எங்கேயாவது கனி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இருக்கு. ஒரு சில மரம் வேருக்கு மேல் பகுதியில் தண்டில் கனி இருக்கிறத பார்க்கலாம். பலா மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்? அந்த தண்டுகளில் எல்லாம் பலா, அதுதான் கனி. அத்தி மரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஒவ்வொன்றும் அது கிளையில் இருக்கும், பிரான்ச்சில் இருக்கும். ஆனால் இங்கே வேரில் கனி கொடுக்கறதுங்கிறது, இங்கே வேருங்கிறது இங்கே மண்ணுக்கு அடியில் மறைந்து இருக்கிற பகுதி. வேர்னா என்ன? மண்ணுக்கு மேலே இருக்கிற பகுதிக்கு பேர் வேர் கிடையாது. மண்ணுக்கு அடியில் அப்படின்னா வேர் இருக்கிறதே தெரியாது. எப்பவுமே மரத்தை பார்க்கும் பொழுது மரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்குறோம், ஆனால் அதனுடைய வேர் எங்கே போயிருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படி அதை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக மண்ணை தோண்டி பார்த்தா தான் வேர் எங்கே வரைக்கும் போயிருக்குதுன்னே தெரியும். அது மண்ணுக்குள்ளே மறைந்து இருக்கிற ஒரு பகுதி. இப்போ இதை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளாமா? வேறுங்கிறது யாருக்கும் தெரியாத அந்தரங்கமான பகுதிகளிலேயும் நாம் உண்மை உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாமா? என் மனைவி என்னை பார்க்காத நேரம், இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, இல்லையா? என் குடும்பத்தாரோடு கூட இல்லாத நேரத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் வெளியே தெரியாது. சங்கீதக்காரன் சொல்றால், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள், அந்தரங்க பாவங்கள், யாருக்கும் தெரியாத ஒரு, இது யாருக்குமே தெரியல. அதனாலதான் ஒரு தைரியம். நாம செய்கிறத யார் பார்க்க போறா? யாருக்கு தெரியும்? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே தெரியாதுன்னு. வெட்ட வெளிச்சமாக தேவனுக்கு எல்லாமே தெரியும்.